त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमन्तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदीं। दिशन्तु मे देव सदा द्वदीयाः दयातरङ्कारुचरा कटाक्षाः। श्रोत्रेषु पुंसामृतं क्षरन्तीं सरस्वतीं संस्कृतं कामधेनुं। त्वत्प्रेयसश्रवणयोः अमृतायमानां तुल्यां त्वदीयमणिनूपुरं सिञ्चितानां। गोदे त्वमेव जननि त्वदभिष्टवार्हां वाचं प्रसन्नमधुरां मम संविदेहि। जयतीयाश्रितसन्त्रास द्वान्तविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः। अञ्जनाकूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनं कपीसमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम्। असाध्यसाधकस्वामिन् असाध्यं तव किं वद रामदूतकृपासिन्धो मत्कार्यं साधय प्रभो। रामदूतकृपासिन्धो मत्कार्यं साधय प्रभो। ஸ்ரீமத் ராமாயணத்தில் நாம் இன்னைக்கு பட்டாபிஷேகத்தை அனுபவிக்கிறதுக்காக இருக்கோம். ராவண வதங்கள்லாம் நல்லபடியாக முடிஞ்சு மரணாந்தானி வைராணின்னு விபீஷணனை கொண்டு இந்த ஈமச்சடங்குகளை பண்ண சொல்கிறார் சக்கரவர்த்தி திருமகன். நீ தான் பண்ணணுங்கிறார். பண்ணி முடிச்சு பிறகு விபீஷணனுக்கு இளைய பெருமாளை கொண்டு விபீஷண பட்டாபிஷேகம் செய்து வைக்கிறார். இலங்காபுரி ராஜ்யத்தை விபீஷனுக்கு முடிசூட்டி வைக்கிறார். அது பண்ணின பிறகு சக்கரவர்த்தி திருமகன் ஆஞ்சநேயனை கூப்பிட்டு, ஆஞ்சநேயா, பிராட்டி 10 மாத காலத்துக்கு மேலே கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகிறது காத்துருக்கா. அதனால் நீ போய் ராமனுக்கு நமக்கு ஜெயம் கிடச்சுடுத்து, விபீஷனுக்கு பட்டாபிஷேகம் ஆயிடுத்துங்கிற விஷயத்தை சொல்லிட்டு வா அப்படின்னு அனுப்புகிற. உடனே ஆஞ்சநேயனும் ரொம்ப சந்தோஷத்தோடு கூட காத்துட்டு இருந்தார். அதுக்காக தான் ஆஞ்சநேயன் காத்துட்டு இருந்தார். எப்போ நம்ம சீதா பிராட்டியை பார்க்க போகிறோம், நல்ல விஷயத்தை சொல்ல போகிறோம்னு சந்தோஷத்தோட போய் சீதா பிராட்டியை கை கூப்புறார், சேவிக்கிறார். சீதா பிராட்டியிடத்தில் நல்ல விஷயத்தை சொல்கிறார். ஏழை சோபனம் ஏந்திடை சோபனம் ஆடி சோபனம் மங்கள சோபனம். ஏழை சோபனம் ஏந்திடை சோபனம், சோபனமான விஷயத்தை மங்களகரமான விஷயத்தை சொல்றார். எவ்வளவு துக்கம் முன்னாடி இங்கே வந்துருக்கோம் அப்படின்ட்டு சோபனம் நல்ல விஷயத்தை சொல்ல வந்துக்கும் பொழுது வந்து சொல்றார். ஆழியான அரக்கனை ஆரிய சூழியானை துகைத்தது சோபனம். எல்லாமே மங்களகரமாக நடந்துடுத்து, நல்லபடியாக முடிஞ்சது. ராவண வதமாகி விபீஷனுடைய பட்டாபிஷேகமும் ஆயிடுத்து அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொன்னார். பிராட்டி வந்து மௌனமாக இருந்தார். அப்போ வந்து ஆஞ்சநேயன் கேட்குறார், அம்மா நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் சொல்கிறேனே, சோபனம் சொல்கிறதுக்காக வந்தேனே, உங்களுக்கு இதில் வந்து சந்தோஷம் இல்லையான்னு. அப்போ வியாக்கியானத்தில் எழுதுகிறா, விக்கலும் விம்மலுமாக கிடக்க செய்தான் அப்படின்னு வியாக்கியானம். ரொம்ப சந்தோஷம் வந்து கொடுத்தனாலும் தொண்டை அடைக்குமா, ரொம்ப துக்கம் வந்து கொடுத்தனாலும் தொண்டை அடைக்குமா. அதனால் அவளால் சீதா பிராட்டியினால் பேச முடியலையா. அதனால் சோபனம் நல்ல விஷயத்தான் நீ சொல்ல வந்திருக்க ஆஞ்சநேயா, எனக்கு அதில் ரொம்ப சந்தோஷந்தான் அப்படின்னாலாம். அதுதான் ஆஞ்சநேயர் கேட்குறார், கிம் து சித்தம், அம்மா தேவி உங்களுக்கு இது சந்தோஷந்தானேன்னு.
சந்தோஷங்கிற விஷயத்தை சொன்னா உடனே ஆஞ்சநேயர் ஒரு கேள்வி கேட்கிறார்.